பயத்தால் போச்சு சிறுகதை. அக்பர் சக்கரவர்த்தி எல்லா விஷயத்திலும் பீர்பாலின் கருத்துக்கு அதிக மதிப்பு கொடுத்து வந்தாலும் அதை தனக்கு சாதகமாக ஒருபோதும் பயன்படுத்தி கொண்டதில்லை. அரசர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய நினைத்ததில்லை. ஒரு நாள் அக்பர் பாதுஷாவும் பீர்பாலும் ஒரு ஆட்டுக்கடைக்குள் சென்றிருந்தனர். அங்கு ஆடுகள் மந்தை மந்தையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். ஆட்டு இடையன் அந்த ஆடுகளுக்கு உணவாக தலைகளை போட்டு கொண்டிருந்தான். இதை கண்ட அரசர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், இந்த ஆடுகளுக்கு வழக்கமாக தரும் உணவை விட 2 மடங்கு அதிகம் உணவு தந்தால் இவை 2 மடங்கு அதிகமாக வளரும் அல்லவா என்று கேட்டார். அப்படி சொல்ல முடியாது அரசே. வளர்ச்சி என்பது உணவின் அளவை பொறுத்து அமைவதில்லை. சில ஆடுகளுக்கு எவ்வளவு தீனி கொடுத்தாலும் அவற்றின் எடை அதிகரிப்பதில்லை என்று பீர்பால் கூறினார். பீர்பால், நீ சொல்லும் விஷயம் நம்பும்படியானதாக இல்லை. எதற்கும் இந்த கிடையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு போய் அதற்கு தினமும் வழக்கமாக கொடுக்கப்படும் தீனியை விட 2 மடங்கு அதிக தீனி போட்டு வளர்த்து 1 மாதம் கழித்து கொண்டு வா. அதை எடை போட்டு பார்க்கலாம் என்றார் மன்னர். அரசரின் உத்தரவுக்கு இணங்க பீர்பால் அந்த ஆட்டுக்கிடையிலிருந்து ஒரு ஆட்டை தனது வீட்டுக்கு கொண்டு சென்றார். தினமும் அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் வந்து அரசர் கூறியவாறு வழக்கத்தை விட 2 மடங்கு தீவனத்தை அந்த ஆட்டுக்கு வைத்துவிட்டு சென்றான். பீர்பால் சேவகன் வந்து தீவனம் வைத்துவிட்டு சென்றதும் ஒரு கசாப்பு கடைக்காரனை வெட்டுக்கத்தியுடன் இரவு முழுவதும் ஆட்டின் முன்னால் நிற்க வைத்தார். பகல் முழுவதும் எவ்வளவு தீவனத்தை தின்றாலும் இரவு முழுவதும் கசாப்பு கடைக்காரன் வெட்டுக்கத்தியுடன் தன் எதிரில் நிற்கும் சமயங்களில் அவனை பார்த்து ஆட்டுக்குட்டி அதிகமாக பயந்த காரணத்தால் அதிகப்படியாக தின்ற தீவனத்தின் ஒரு பகுதி கூட அதன் உடம்பில் ஒட்டவில்லை. 1 மாதம் ஆனதும் பீர்பால் தான் வளர்த்த ஆட்டை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். அதை எடை போட்டு பார்த்த அரசர் அது 1 மாதத்திற்கு முன்னால் இருந்த எடையே இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். 1 மாதமாக வழக்கத்தை போல் 2 மடங்கு தீனி கொடுத்தும் இந்த ஆடு கொஞ்சமும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று பீர்பாலிடம் அரசர் கேட்டார். உடனே பீர்பாலும் தான் இரவு முழுவதும் கசாப்புக்காரனை வெட்டுக்கத்தியுடன் அதன் எதிரில் நிறுத்தி வைத்த விவரத்தை கூறினார். அரசே, மனிதர்களின் நிலையும் இதை போன்றதுதான். எவ்வளவுதான் சத்துள்ள உணவுகளை அவனுக்கு ஊட்டி வளர்த்தாலும் மனதில் பயம் என்பது உண்டாகிவிட்டால் சாப்பிட்டது எதுவும் அவனது உடம்பில் ஒட்டாது. பீதியான மனநிலையோடு அதிக அளவுக்கு சாப்பிடுவதை விட மனதில் பீதி இல்லாமல் குறைவாக சாப்பிட்டால் கூட போதும், ஆரோக்கியமாக வாழலாம் என்று பீர்பால் கூறினார். எந்த விஷயத்திலும் தயங்காமல் கருத்து கூறும் பீர்பாலின் அறிவு திறமையை மன்னர் பாராட்டினார். பயத்தால் போச்சு சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.